ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ராகி புட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். புட்டு பண்ணிவிட்டு ஒன்று வந்து இனிப்பாக மிக்ஸ் பண்ணலாம், இன்னொன்று வந்து காரத்துக்கு தாளிக்கலாம். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன் கிடைக்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோவுக்கு போகலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கிறேன். இந்த மாவை எடுத்துட்டு இதில் வந்து கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு சேர்த்திட்டு நல்லா வந்து ஃபஸ்ட்டு மாவை வந்து கலக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி தெளித்து மாவோட எல்லா பக்கமும் தண்ணி வந்து நல்லா பிடிக்கிற மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பதம் வந்து எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா, தண்ணி விட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம பிடிச்சு பார்த்தோம் அப்படின்னா கொழக்கட்டை பிடிக்கிற மாதிரி இருக்கணும். அதாவது உதிர்ந்து வராமல் இருக்கணும். அப்போ தான் வந்து பதம் வந்து சரியாக இருக்குது, எல்லா பக்கமும் வந்து ஈரம் ஒட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ பாருங்கள், கொழக்கட்டை பிடிச்சதுக்கப்புறம் இது வந்து உடையாமல் இருக்கணும். ஸோ இப்போ நம்ம மாவில் வந்து தண்ணி உப்பு எல்லாமே வந்து சரியான பதத்துக்கு வந்து கலந்தாச்சு. இப்போ பெரிய பெரிய கட்டிகள் எல்லாமே வந்து நம்ம இதில் உதிர்த்து விடணும். அது வந்து கையில் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து லேட்டும் ஆகும், உங்களுக்கு கட்டி வந்து உதிராமல் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுங்கள், பிசைனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டு மட்டும் நம்ம ஓட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பெருசாக இருக்கிற பீசஸ் எல்லாமே வந்து உடஞ்சி நல்லா மாவு வந்து எல்லா மாவுமே வந்து ஒரே மாதிரி வந்துடும். இப்போ பாருங்கள், நம்ம ஏற்கனவே வந்து பெசரி வச்சுருக்கிறக்கும் மிக்சியில் போட்டு எடுத்துருக்கிறக்கும் நமக்கு வந்து வித்தியாசம் நல்லா தெரியும். இது வந்து எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். இதில் வந்து கட்டிகள் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம நார்மலாக பண்ணக்கூடிய புட்டுக்குமே நீங்கள் தண்ணியில் போட்டு பெசரிட்டு இந்த மாதிரி வந்து மிக்சியில் ஒரு ஓட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா மாவு வந்து சூப்பராக ரெடி ஆகிரும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய ராகி புட்டு மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து இட்லி பாத்திரத்தில் ஏற்கனவே வந்து தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டேன். உங்களுக்கு 5லேருந்து 10 நிமிஷம் போல் ஆகும் இது வந்து வெந்து வர்றதுக்கு. இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா வந்து டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. மாவு வந்து நல்லா வெந்தால் தான் நமக்கு வந்து வயிற்று பிரச்சனைகள் வராமல் இருக்கும். அது மட்டும் நல்லா வெந்திருக்கா அப்படின்னு மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுடைய ராகி புட்டு வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக எடுத்து செக் பண்ணி பாருங்கள். சூப்பராக வந்து வந்துடுச்சு. வெந்தாலே அதனுடைய கலர் வந்து உங்களுக்கு சேஞ்சாக இருக்கும். இப்போ இனிப்புக்கு வந்து நான் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், இனிப்பு உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஏலக்காய் தூள், நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு சேர்த்திருக்கேன். இல்லைன்னா நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்திக்கோங்க, உங்களுக்கு வாசனை பிடிக்கும் அப்படின்னா. இது எல்லாத்தையுமே வந்து நல்லா கலந்துருங்க. சூப்பரான டேஸ்டான இனிப்பு ராகி புட்டு வந்து நமக்கு தயாராகிடுச்சு. இது வந்து அந்த தேங்காய் நாட்டு சர்க்கரையினுடைய வாசனையோட ரொம்பவே நல்லாயிருக்கும். கிட்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். இப்போ காரம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். கடாயில் வந்து நான் இன்றைக்கி கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு. உளுத்தம்பருப்பு உங்களுக்கு அதிகம் பிடிக்கும் அப்படின்னா இன்னும் நிறையா போட்டுக்கோங்க. நீங்கள் கடலைப்பருப்பு கூட போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். கடலைப்பருப்பு போட்டிங்க அப்படின்னா இன்னும் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நல்லா நமக்கு வந்து பருப்பு நிறையா இருக்கும்போது சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். அதே போல் இந்த காரப்புட்டில் வந்து சின்ன வெங்காயம் வந்து அதிகமாக இருக்கணும். நான் காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்மளுடைய புட்டு மாவு சேர்த்திக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு வந்து புட்டு மாவில் ஏற்கனவே இருக்குது. வெங்காயத்துக்கு அளவாக மட்டும் நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம ஏற்கனவே உதிர்த்து வச்சுருக்க ராகி புட்டு மாவு வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எண்ணெய் வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் வந்து நான் இன்றைக்கி 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்திக்கிறேன். தேங்காய் சேர்த்திட்டு நீங்கள் அதிக நேரம் வந்து வதக்கி விட வேண்டாம். அப்படின்னா தேங்காயினுடைய ஸ்மெல் வந்து மாறிடும். அதனால் தேங்காய் போட்டுட்டு ஒரு நிமிஷம் நீங்கள் வந்து கிளறி விட்டாவே போதும். சூப்பரான கார ராகி புட்டு நமக்கு வந்து தயாராகிடுச்சு. ஹெல்த்தியான இந்த ராகி புட்டை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவை இருந்திட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.